வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையின் ஆற்றல் மையமாக நம் நாடு உருவெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மீன்வளத்துறை சிறப்பான வளர்ச்சி கண்டிருப்பதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள ஃபோர்டு நிறுவனம் மற்றும் ஐடி சர்வ் கூட்டமைப்பிற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 103வது நினைவு தினத்தை ஒட்டி தமிழ் ஆர்வலர்கள் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் ஹங்கேரி புடாபெஸ்டில் இன்று மாலை தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். செமி கண்டக்டர் துறையின் ஆற்றல் மையமாக நம் நாடு உருவெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நொய்டாவில் செமிகான் இந்தியா 2024 மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சிப் எனப்படும் நுண்தகடுகளை உருவாக்க இந்தியா தனி கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மின்னணுவியல் மற்றும் செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளுக்கு உத்வேகம் அளிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துரைத்த பிரதமர், அடுத்த 10 ஆண்டுகளில் $500 பில்லியன் மின்னணு மையமாக நம் நாட்டை மேம்படுத்துவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் 60 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் இந்தியாவின் வெற்றி பல்வேறு ஆக்கப்பூர்வமான தாக்கங்களை நம் நாட்டில் ஏற்படுத்தியிருப்பதாக கூறிய பிரதமர், கைபேசிகளை இறக்குமதி செய்யும் நாடாக இருந்த இந்தியா தற்போது 2வது பெரிய கைபேசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நாடாக வளர்ச்சி கண்டுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளின் வளர்ச்சி இது தொடர்பான தொலைநோக்கு பார்வையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறினார். முன்னதாக 2வது சர்வதேச பசுமை ஹைட்ரஜன் மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர், பசுமை ஹைட்ரஜன் மற்றும் கரியமில வாயு குறைத்தல் நடவடிக்கைகளில் சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். சுத்திகரிப்பு, உரம், எஃகு, கனரக போக்குவரத்து துறைகள் பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தால் பெரிதும் பயன்பெறும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தூய்மையான பசுமையான புவியை உருவாக்குவதில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக கூறிய பிரதமர், பசுமை எரிசக்தி தொடர்பான பாரிஸ் உடன்படிக்கையை பூர்த்தி செய்த G20 நாடுகளில் இந்தியா முதன்மையாக திகழ்கிறது என்று கூறினார். 2030ஆம் ஆண்டிற்காக நிர்ணயிக்கப்பட்ட காலநிலை மாற்ற சவால்களுக்கான இலக்குகளை 9 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்தியா எட்டியதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாட்டின் மீன்வளத்துறை சிறப்பான வளர்ச்சி கண்டிருப்பதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்திருக்கிறார். புதுதில்லியில் பிரதமரின் மீன்வளத்துறை மேம்பாட்டு திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த துறையில் உற்பத்தி, செயலாக்கம் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகளை அவர் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 721 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 தேசிய மீன்வள திட்டங்களை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். மீன்வளத்துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்த ஆராய்ச்சி திட்டங்களும் இதில் அடங்கும். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசின் 100 நாள் சாதனைகளின் ஒரு பகுதியாக 6 திட்டங்களின் இணையதளங்களை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி தேசிய மின்னணு நாடாளுமன்ற நடவடிக்கை, தேசிய இளையோர் நாடாளுமன்ற திட்டம், ஆலோசனை குழு மேலாண்மை, துணை சட்ட மேலாண்மை முறைகள், ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகள் போன்றவற்றின் 2ஆம் கட்ட செயல்பாடுகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டங்கள் சிறப்பான ஆளுமைக்கு வழிகோலும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2வது ஆசிய பசிபிக் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் மாநாட்டை மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று துவக்கி வைக்கிறார். இந்த 2 நாள் மாநாட்டின் ஒரு பகுதியாக ஜப்பான், மாலத்தீவு, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளன. மகாத்மா காந்தியடிகளின் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் சிற்பங்கள் மற்றும் புகைப்படங்களை உள்ளடக்கிய சிறப்பு ரயில் பெட்டியை புதுதில்லி ராஜ்காட்டில் மத்திய கலாச்சாரம் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தற்போதுள்ள அரசியல் புவி சூழலில் மத்தியில் காந்தியடிகளின் அகிம்சை கொள்கை இன்றும் உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினருக்கு உத்வேகமாக திகழ்கிறது என்று எடுத்துரைத்தார். காந்தியடிகள் காலத்தில் பயன்பாட்டில் இருந்த ரயில் பெட்டியில் அவரது பயணங்கள், சக பயணிகளுடன் அவர் மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் உள்ளிட்டவற்றை சித்தரிக்கும் வகையிலான சிற்பங்கள் காட்சி அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு செவிலியர்களுக்கான புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்கினார். சமூகத்திற்கு சிறப்பாக சேவையாற்றும் செவிலியர்களின் அளப்பரிய பணிக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகத்தின் சார்பில் 1973ஆம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள திறன்மிகு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்திட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தகவல் தொழில்நுட்ப கூட்டமைப்பின் தேசிய தலைவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்கா சிகாகோ நகரில் இக்கூட்டமைப்பின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் அழைப்பு விடுத்தார். முன்னதாக போர்டு நிறுவனத்தின் உயர் அலுவலர்களை சந்தித்து மாநிலத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அரசின் கனவு ஆசிரியர் திட்டத்தின் மூலம் மாநிலத்திலிருந்து 55 ஆசிரியர்கள் டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் நாடுகளுக்கு அரசின் செலவில் இந்த மாத இறுதியில் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். தொழில்சார் அறிவு மற்றும் திறன் மேம்பாட்டின் அடிப்படையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த 380 ஆசிரியர்கள் இதற்கென தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் முதல் 55 இடங்களை பெற்ற ஆசிரியர்கள் இம்மாத இறுதிக்குள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெறுகிறது. காவிரி ஆற்றிலிருந்து தமிழகத்திற்கு கர்நாடகம் அக்டோபர் மாதத்திற்கான 20 டிஎம்சி தண்ணீரை விடுவிக்க இந்த கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தும் என தெரிகிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நீர்வள உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 103வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள அவரின் திருவுருவ படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு சாமிநாதன், திரு சேகர்பாபு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பாரதியாரின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அவரது இல்லத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நெல்லையில் பாரதியார் பயின்ற பள்ளியில் அவரது திருவுருவ சிலைக்கு மாணாக்கர் மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் அவரது பாடல்களை பாடி இசை அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் படித்த பள்ளி வகுப்பறை இன்றைய தினமும் நாற்றங்கால் என்ற பெயரில் பழமை மாறாமல் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகுப்பறையில் மகாகவி பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்றை உணர்த்தும் புகைப்படங்களும் அவரது மார்பளவு சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் பாரதியார் படித்த சுதந்திர பாடல்கள் பாடி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மேலநாகையில் அமைந்துள்ள அன்னாரின் நினைவு மண்டபத்தில் அவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பாரதியாரின் படைப்புகள் குறித்த சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றன. நாகை கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த செருதூர் கிராம மீனவர்களின் படகின் மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதிய விபத்தில் 4 மீனவர்கள் காயமடைந்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்திலிருந்து ஃபைபர் படகில் 4 மீனவர்கள் இன்று அதிகாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு அதிவேகமாக வந்த இலங்கை கடற்படை கப்பல் மீனவர்களின் ஃபைபர் படகை மோதி தள்ளியது. படகு கட்டில் சிக்கிய மீனவர்கள் 4 பேரும் கவிழ்ந்த நிலையில் கடலில் மிதந்து வந்த ஃபைபர் படகினை பிடித்தபடி காயங்களுடன் நடுக்கடலில் தத்தளித்துள்ளனர். இன்று அதிகாலை அந்த வழியாக மீன்பிடிக்க சென்ற சக மீனவர்களை காப்பாற்றி தங்கள் படகில் ஏற்றினர். இந்த சம்பவம் தொடர்பாக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கும் மீன்வளத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவில் சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி மூல திருவிழாவை ஒட்டி தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வரும் சுவாமிகளை பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்து வருகின்றனர். விழாவின் முத்தாய்ப்பாக இன்று மாலை சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது. வரும் 13ஆம் தேதி மதுரை புட்டுத்தோப்பு பகுதியில் சிறப்பு பெற்ற பிட்டுக்கு மண் சுமந்த லீலையும் நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் ஹங்கேரி புடாபெஸ்டில் இன்று மாலை தொடங்குகின்றன. 12 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் உலகெங்கிலும் உள்ள 1800 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் குகேஷ், பிரக்னானந்தா, ஹரிகிருஷ்ணா, ஹரிகா, வைஷாலி உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் துறையின் ஆற்றல் மையமாக நம் நாடு உருவெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மீன்வளத்துறை சிறப்பான வளர்ச்சி கண்டிருப்பதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள போர்டு நிறுவனம் மற்றும் ஐடி சர்வ் கூட்டமைப்பிற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 103வது நினைவு தினத்தை ஒட்டி தமிழ் ஆர்வலர்கள் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் ஹங்கேரி புடாபெஸ்டில் இன்று மாலை தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.